வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த அகாடமிக் இயர்லேருந்து வந்து நாங்கள் வந்து சித்தாராவை வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 1 மந்த் ஆக போது அவள் ஸ்கூல் ஜாயின் பண்ணி. ஸோ சமத்தா போய்ட்டு சமத்தா வந்துட்டுருக்கா. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு என்னென்னா, ஐயோ இவ போய் விட்டு வரும்போது அழுவாளா என்னன்னு பார்த்து, மற்ற குழந்தைங்களாம் வந்து போகும்போதும் அழுது வரும்போதும் அழுது. பட் அந்த நடுவில் நம்ம குழந்தை வந்து சிரிச்சுட்டே வரங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ இவளுக்கு வந்து டெய்லி நான் வந்து ஒரு ஸ்நாக் பாக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். இது வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து டெய்லி ஸ்டோரியாக வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 15-20 டேஸாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அப்போ நினச்சேன், ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் வந்து நம்ம யூடியூப்பில் கூட ஒரு வீடியோவாக பண்ணி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க வேறு, யூடியூபோட ஃபாலோவர்ஸ் வேறு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி தான் இப்போ நான் ஒரு வீடியோவாக பண்ணி நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் வந்து கொடுத்து அனுப்புவீங்க. பட் நான் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி யோசிச்சேன்னா, நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்டா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சித்தாராக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். சித்தாரோட ஸ்கூல் பேக்கில் நான் இந்த சிப்பர் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து நான் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த சிப்பர் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நான் கொடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சித்தாராக்கு இந்த லவ்லாப் ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா சிப்பர் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். இது ஹை குவாலிட்டி எஸ்எஸ்டியில் செய்யப்பட்டது. இதில் 280 ml வரைக்கும் வாட்டர் பற்றும். ஸோ அவங்க ஸ்கூல் பேக்கில் வைக்கும்போது ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது ரஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஆர்டர் ஃப்ரீ. இதில் கொடுத்துருக்கிற புஷ் பட்டனால் ஈஸியாக ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கலாம். அண்ட் இது லீக் ப்ரூஃப் கூட. இதோட ஸ்பவுட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிலிக்கானால் செய்யப்பட்டது. இதோட டிசைனால் குழந்தைங்க விரும்பி தண்ணி குடிப்பாங்க. இந்த ஸ்பில் ப்ரூஃப் கவர் இருக்கிறதுனால தண்ணி லீக் ஆகாது. இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி குழந்தைங்க சிப்பரை ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இந்த சிப்பர் ஃபுட் கிரேட் பிபி மெட்டீரியலால் செய்யப்பட்டது. இது பைட் ரெசிஸ்டன்ட், டிட்டாச்சபிள் டிசைன் அண்ட் ஈஸி டு க்ளீன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் மோட்டிவ்ஸில் வருது. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த லவ்லாப் ஸ்டீல் சிப்பர் அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்கானா, டேட்ஸு அண்ட் பாதாம் வச்சுருக்கேன். அண்டு டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீடாக இருக்கிற டேட்ஸு. ஸோ அதை வந்து பிரித்து சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு சீட்லெஸ் டேட்ஸ் கூட கிடைக்கும். அமேசான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா சீட்லெஸ் டேட்ஸ் கூட கிடைக்கும். நீங்கள் அது கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்டு பாதாம் வந்து நிறைய பேர் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இது வந்து நான் ப்ரீவியஸ் டே நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து தோல் உரித்து நான் அந்த ஒரு 3 பாதாம் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்கானா கூட உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், இல்லைனா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மக்கானா இந்த பாப்கார்ன் மாதிரி நீங்கள் பாப்கார்னோட அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். பட் பாப்கார்னை விட இது இன்னும் பயங்கர ஹெல்தி. இது நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே சாப்பிட முடியாது மக்கானாவை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக கடாயில் நெய் போட்டு இந்த மக்கானாவை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கரெக்ட் முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ், சீட்லெஸ் டேட்ஸு அண்ட் முந்திரி பருப்பு நான் வச்சுருக்கேன். இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து ஸ்லர்ப் ஃபார்மில் தான் நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இது அமேசான்லேயும் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சர்ப் ஃபார்மில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் டேட்ஸ். ஸோ சீட்லெஸ் டேட்ஸு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு 3-4 நான் வச்சுருக்கேன். அது வந்து உடச்சி போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு வந்து பீட்ரூட் தோசை, போமோகிரானட் மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன், அப்புறம் பாதாம் அண்ட் வந்து டேட்ஸ் வச்சுருக்கேன். பீட்ரூட் தோசையும் நான் வந்து அந்த ஸ்லர்ப் ஃபார்ம்லேருந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நான் வந்து தோசை மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அண்டு போமோகிரானட்டும் வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டேவே ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தோல் உரித்து நான் வந்து ஒரு 4 பாதாம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சீட்லெஸ் டேட்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா, வாட்டர்மெலன், அப்புறம் வந்து டேட்ஸு அண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். சேமியா உப்புமா வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். பட் குழந்தைனால நான் வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இது வந்து வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குது. ஸோ அவங்களும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவங்களும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போவுமே இந்த ஸ்கொயராக கட் பண்ணுறதை விட இந்த ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தா அவங்க ஃபோர்க்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன் அண்ட் டேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலு சப்பாத்தி, கொஞ்சமாக கர்டு, அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச பாதாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெசிபி கூட நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நான் அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டீம்டு கேரட்ஸ். ஸோ சப்போஸ் ஒரு வேளை ஃபுல்லாக சாப்பிட முடியல அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் அந்த சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இறக்கிட்டு கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் டேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹனி போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து மக்ரூன்ஸ், அப்புறம் இது வந்து பாதாம் அண்ட் டேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ், எப்பிகாமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யோகட். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். சித்தாராக்கு வந்து இந்த மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கும்னால நான் வந்து மேங்கோ யோகட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் வந்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட் சப்பாத்தி, அப்புறம் வந்து ஆலு அதான் பொட்டேட்டோவை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு அண்ட் வந்து டேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த கேரட் சப்பாத்தி உங்களுக்கு எப்படி நான் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம நார்மலாகவே கொஞ்சம் நெய் போட்டுட்டு லைட்டாக வறுத்து எடுப்போம்ல, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேன்கேக்ஸ் மேலே கொஞ்சம் ஹனி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ண லட்டு, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் வந்து ப்ளூபெரிஸ்க்கு வந்து ட்ரை ப்ளூபெரிஸ் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். இந்த பேன்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அண்ட் பாதாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து நான் ஸ்லர்ப் ஃபார்மில் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அமேசானில் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணால் இல்லையே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி நான் சித்தாராக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்ரீதேவி அசோக் _official. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் சித்தாரா வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன், அவள் என்ன சாப்பிட்ருக்கா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக்கும் பிளான் பண்ணிப்பேன். அண்ட் இந்த லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் காமனாக வச்சுருப்பேன், டேட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ ஏன்னா இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் குழந்தைங்களோட இம்யூனிட்டி பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். ஸோ சித்தாரா சப்போஸ் எனக்கு மற்ற ஃபுட்டு விட்டுட்டு இது சாப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே இது சாப்பிட்ருக்கா, எனக்கு இது போதும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்களும் உங்களோட குழந்தையோட லஞ்ச் பாக்ஸில் வந்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் வைங்க. டேட்ஸ் கம்பல்சரியாக வைங்க. நட்ஸில் வந்து நிறைய ஃபார்ம் இருக்குது. கேஷ்யூ நட்ஸ் இருக்குது, பாதாம் இருக்குது, வால்நட்ஸ் இருக்குது, பிஸ்தாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வைக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண போகிறேன், சித்தாரோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.